திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு அதிமுக வெற்றி வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் மீது வழக்குகளை போட்டு மிரட்டி வருவதாகவும், ஸ்டாலினின் மிரட்டைகளை தாண்டி அதிமுக வீரநடை போட்டு வருவதாகவும் கூறினார். வாக்களித்த மக்களுக்கு வேதனையை மட்டுமே திமுக பரிசாக தந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் சாடினார். புதிதாக ஒரு திட்டம் அறிவித்து அதற்கு ஒரு குழு போட்டு அந்த திட்டத்தை கிடப்பில் போடுவதுதான் ஸ்டாலினின் வேலை எனவும் அவர் விமர்சித்தார். திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்தார். ஒரு திட்டத்தை அறிவித்துடன் ஒரு பெயரை வைத்து விடுவார், அதற்கு ஒரு குழு போட்டுருவார். அப்படி 52 குழுக்களை போட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் திரு ஸ்டாலின் தலைமையில் அரசாங்கம் தான். அதுக்கு திராவிட மாடல் ஆட்சி இல்ல, குழு அரசாங்கம் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குழு போட்டு அதோட முடிஞ்சு போச்சு. அந்த திட்டம் அதோட கிடப்புல போட்டுருவார். இப்படி 52 குழுக்கள் போட்டீர்களே, இந்த 52 குழுக்களுடைய பணி என்ன? நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டோம், இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கை கிடைக்கவில்லை. இந்த குழு என்ன செய்தென்றே தெரியவில்லை. ஆக ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே குழு போட்டு போட்டு திட்டமே நிறைவேறாமல் 3 ஆண்டு காலம் கழித்துதான் மிச்சம். இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் அறிவிக்காத விவசாய வறட்சி நிவாரண நிதி அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டதாக கழக பொதுச் செயலாளர் பெருமிதம் தெரிவித்தார். பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் 9600 கோடி ரூபாயை விவசாயிகளுக்கு பெற்றுத் தந்தது அதிமுக அரசு எனவும் அவர் கூறினார். அனைத்து கட்சிகளும் கட்சி போல் இருப்பதாகவும், திமுக கட்சி மட்டுமே கார்ப்பரேட் கம்பெனி போல உள்ளது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்தார். இந்திய வரலாறு தமிழகத்திலே எந்த ஒரு அரசும் வறட்சி நிவாரணம் கொடுத்தது கிடையாது. நான் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்திலே விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அறிந்திருந்த காரணத்தினாலே அந்த விவசாயிகள் படுகின்ற துன்பத்தில் எவ்வளவு பிரச்சனை நன்றாக உணர்வேன். அதனால் அரசாங்கத்தின் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு நிவாரண தொகையை நாங்கள் வழங்கினோம். இது அதிமுக ஆட்சி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நெற்பயிர்கள் ஏனைய சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே 9300 கோடி இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாட்டு மக்களை காப்பாற்ற உங்களை தேர்ந்தெடுத்தார்களா அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்ற தேர்ந்தெடுத்தார்களா என ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பிய அதிமுக பொதுச் செயலாளர், ஸ்டாலினும் உதயநிதியும் உருண்டு புரண்டாலும் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்றார். உதயநிதி முதலமைச்சராக வாய்ப்பே இல்லை என கூறிய கழக பொதுச் செயலாளர், கருணாநிதி குடும்பம் மன்னர் குடும்பமா, திமுகவில் வேறு ஆட்களே இல்லையா எனவும் கேள்வி எழுப்பினார். இந்த நாட்டு மக்களுக்காக உழைப்பதற்காக உங்களை தேர்ந்தெடுத்தார்களா இல்லது வீட்டு மக்களுக்கு உழைப்பதற்காக உங்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்று மக்கள் இன்றைக்கு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி அல்ல. இந்தியாவிலேயே ஜனநாயகம் உள்ள ஒரே கட்சி அதிமுக கட்சி ஒண்ணுதான். வாரிசு அரசியல் என்ன? திரு கருணாநிதி குடும்பம் மன்னர் குடும்பமா? திரு கருணாநிதி முதலமைச்சர் இருப்பாரு, திரு ஸ்டாலின் முதலமைச்சர் வருவாரு, அடுத்தது உதயநிதி வர்றதுக்கு முயற்சி பண்றாரு, அது நடக்காது, அது வேற விஷயம். திமுக வேற ஆளே இல்லையா? திமுகவில் வேற ஆளே கிடையாது. நான் அதுக்கு தான் எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசுறேன். எல்லா கட்சி மாதிரி இயங்குது, ஆனா திமுக கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி இயங்கிட்டு இருக்குது. கம்பெனி. தான் ஒரு விவசாயி என்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும், விவசாயிகள் மட்டுமே யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்தார். மேல்மா சிப்காட் திட்டத்திற்கு நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்த விடியா அரசு என தெரிவித்த அவர், விவசாயிகளுக்கு மீண்டும் நிலங்களை திருப்பி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். செய்யார் அந்த பகுதியில் சிப்காட் விரிவாக்கம் செய்வதற்கு
பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை விவசாயிகளிடத்திலிருந்து இந்த அரசு பறிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை தடுத்து நிறுத்த அதிமுக கட்சி சட்டமன்றத்திலே எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக இந்த அரசு கொண்டு வந்தோம். இருந்தாலும் விவசாயியுடைய நிலை, நஞ்சை நிலம், விளைச்சல் நிலம், பயன்படுத்தப்பட்ட நிலம், பல ஆண்டு காலமாக அந்த விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற விவசாயிகள் இன்றைக்கு இந்த சிப்காட் விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்துகின்ற பொழுது அவருடைய நிலம் பறி போகின்றது. அதை பார்த்து அவர்களால் தன்னுடைய வாழ்க்கையே வீணா போய்விடுது அப்படி என்று கருதி போராட்டம் நடத்தினார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். போராட்டம் நடத்திய விவசாயிகளை குண்டர் சட்டத்திலே கைது அரசாங்கம், விடியா திமுக அரசாங்கம் விவசாயிகளை குண்டர் சட்டத்திலே கைது செய்வது கண்டிக்கத்தக்கது. ஆரணி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பொறுப்பாளர்கள் சி.வி. சண்முகம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, சேவூர் ராமச்சந்திரன், முக்கூர் என். சுப்பிரமணியன், பாபு முருகவேல், வி. பன்னீர்செல்வம், தூசி மோகன், ஜெயசுதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.